இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விவசாயியோட தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனுக்கு நிறைய பொண்ணு பார்த்துருக்கா. ஆனால் எந்த பொண்ணுமே அவளோட அண்ணனுக்கு அமையவே இல்லை. இதை நினச்சி ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தட்டியாக அவள் நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு இந்த விவசாயியோட கேரக்டர் பார்த்துருக்கா. அந்த பொண்ணுக்கு அந்த விவசாயியை ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த அண்ணனோட தங்கச்சிக்கிட்ட அந்த பொண்ணு உங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் அண்ணனும் நீயும் எங்கள் வீட்டில் ஒரு நாள் பொண்ணு கேட்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டாளாம். இப்படி சொல்லிட்டு போனதுனால அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அவள் ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயோ வெளியூர் போயிட்டா. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் கிட்டேயும் அந்த பொண்ணு சொல்கிறா, இப்படி எங்கள் அண்ணனை பார்த்து பிடிச்சி போய் பொண்ணு கேட்டு வர சொன்னாங்க, அதான் நானும் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும், உன் அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்குது, என் பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கா தெரியுமா, எவ்வளோ சொத்துக்கு பணக்காரி தெரியுமா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரி அப்படிப்பட்டவ ஆஃப்டால் ஒரு விவசாய எப்படி கல்யாணம் பண்ணிப்பா, ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சோகத்தோடு ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல வர இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு காரில் இருந்தவ கீழே இறங்கி அவங்கக்கிட்ட எங்கள் வீட்டுக்காக போயிட்டு வரீங்க, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு நாங்கள் நல்லா அவமானப்பட்டு வரோம், உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் வந்தோம் பாருங்கள், எங்களை செருப்பை கொண்டு அடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு வானம் போகலான்னு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போகிறா. அப்போது அவங்க 2 பேர்த்தையும் வலுக்கட்டாயமாக அவள் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறா. அவங்கள நான் தான் வர சொன்னேன், நீங்கள் எதுக்கு அவங்கள வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாமல் நீ ஏதோ விளையாண்டுட்ருக்க, ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற, முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் போக சொல்லு வெளியே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஏன் விவசாயிங்களாக இருந்தால் என்ன, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்க குணத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி இவங்க ரொம்ப நல்லவங்க, நான் இவங்கள தான் கட்டிக்க போகிறேன், இவங்கள கட்டிக்கிட்டாதான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு செம்ம கோவம். உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு முக்கியமான தேவை 3 தாம்மா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது 3 தான் ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு முக்கியம் உண்ற உணவு தாம்மா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடுக்காக இந்த விவசாயி எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா. உலகத்திலேயே முதன்மையான தொழில், முக்கியமான தொழில் விவசாயம்தான். மனுஷன் முதல்ல ஆரம்பித்த தொழில் விவசாயம்தான். அதனால் முதன்மையான விவசாய தொழிலை சீப்பாக பார்க்க வேண்டாம், நான் இவரை தான் கட்டிப்பேன், நீ இதுக்கு மேலே என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த பையனை ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. உலகத்தில் முதல் தொழிலான விவசாய தொழிலுக்கும் பல்வேறு இடத்திலிருந்து பல்வேறு தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.